இன்றைக்கி எல்லாரும் கண்டிப்பாக குருத்து ஞாயிறில் பங்கு பெற்றிருப்பீங்க அப்படின்ற நான் நம்புகிறேன். இந்த குருத்து ஞாயிறை நம்ம எதற்காக கொண்டாடுறோம், ஓசானான்னு ஒரு பாட்டு பாடுறோம். அந்த ஓசானா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு பாடலுக்குள்ளே போகலாம். இந்த குருத்து ஞாயிறு எதற்காக கொண்டாடப்படுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இறப்பதுக்கு, அதாவது அந்த உயிர்ப்பு பெருவிழா வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எருசலேமுக்குள்ளே இயேசு கிறிஸ்து அழைச்சிட்டு வராங்க. அதுவும் கழுதை மேலே ஒலிவ மர இலைகளை அசைச்சு கம்பளி ஆடைகளை தரையில் விரித்து கம்பீரமாக இயேசு கிறிஸ்து உள்ளே வராரு. இதைத்தான் நம்ம குருத்து ஞாயிறாட்டு கொண்டாடிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஓசானா அப்படின்னு நம்ம ஒரு பாட்டு பாடுறோம். ஓசானா அப்படின்னா எரேபிய மொழியில் இறைவா விடுவித்தரலும் அப்படின்ட்டு பொருள். அதாவது நம்மளுடைய கஷ்டங்களாக இருக்கட்டும், கண்ணீராக இருக்கட்டும், துக்கம், கவலைகள், நோய் நொடி, தொல்லைகள் எதுவாக இருக்கட்டும், எல்லாத்துலேருந்து இறைவா என்னை விடுவித்தரலாம் அப்படின்ட்டு அந்த பாடலை பாடி நம்ம கடவுளை உள்ளே வரவேற்கிறோம் அப்படின்ட்டு அர்த்தம். அதைத்தான் நம்மளும் இந்த ஞாயிற்றுக்கிழமை சிறப்பிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இனி வார காலங்கள் எல்லாமே புனித வாரம். அதாவது கடவுள் நமக்காக பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தியானித்து நம்ம இதுவரைக்கும் என்ன தப்பு பண்ணியிருந்தோமோ, எப்படி இருந்தோமோ எல்லாத்தையும் மனம் திருத்ததுக்காக கிடைக்கக்கூடிய காலம்தான் இந்த ஒரு வாரம். இதை நீங்கள் பக்குவமாக பயன்படுத்திக்கிடுங்க. இந்த குருத்து ஞாயிறுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த புனித வாரத்தை நீங்கள் நல்லா பிரயோஜனப்படுத்துவீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். முடிஞ்ச வரைக்கும் இனிமேலாவது யாரையும் திட்டாமல், யாசாமல், இந்த மனசில் வஞ்சகம், போட்டி, பொறாமை அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல முறையான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு இந்த வாரம் நம்மளை அழைக்குது. அதையும் பிரயோஜனமாக பயன்படுத்துங்க. இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு நமக்கு பாவ சங்கீர்த்தனை கொடுக்கப்படும். அதை நல்ல நான் தான் போகணும், நீ தான் போகணும் அப்படின்ல, எல்லாரும் வாங்க. கடவுளுக்கு கீழே எல்லாரும் சமம். நம்ம எல்லாருமே கடவுளுக்கு கீழே பாவிகள் தான். நம்ம பாவத்தை ஒப்பு கொடுத்து புது மனுஷனாக வாழறதுக்கு இந்த வாரம் நம்மளை அழைப்பு விடுக்குது. பிரயோஜனமாக பயன்படுத்துங்க. அந்த பாடலுக்குள்ளே போகலாம் வாங்க மக்களே. ஆயிரக்கணக்கான வருடங்களால் எம் ஆண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆள வரும் எம் இயேசு ரட்சகரே எழுந்தருளும். ஹோசானா தாவீதின் புதல்வா, ஹோசானா 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 தாவீதின் புதல்வா, ஹோசானா ஹோசானா ஹோசானா. மாமரி வயிற்றினில் பிறந்தவரே, மாசூசை கரங்களில் தவழ்ந்தவரே, மானிடர் குலத்தினில் உதித்தவரே, மன்னவரே எழுந்தருள்வீரே. ஹோசானா தாவீதின் புதல்வா, ஹோசானா 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 தாவீதின் புதல்வா, ஹோசானா ஹோசானா ஹோசானா. தாவீதின் அரசனின் புத்திரரே, ஓ தெய்வீக முனியோடு வந்தவரே, தருமர் என புகழ் அடைந்தவரே, என் தேவனே தேவனே வருவீரே. ஹோசானா தாவீதின் புதல்வா, ஹோசானா 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 தாவீதின் புதல்வா, ஹோசானா ஹோசானா ஹோசானா.
அற்புத யோர்தானில் தீட்சை பெற்றேன், அருள் துபதனரால் புகழ் பெற்றேன். ஆகாயங்களை நீர் திறக்க விட்டேன், உம்மாதி பிதாவிடம் பதவி பெற்றேன். உசானா தாவீதின் புதல்வா, உசானா 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 தாவீதின் புதல்வா, உசானா உசானா உசானா. ஆயிரக்கணக்கான வருடங்களால் இம்மாண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம். இஸ்ரேல் ஜனங்களை ஆள வரும் எம் இயேசு ரட்சகரே எழுந்தருளும். உசானா தாவீதின் புதல்வா, உசானா 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 தாவீதின் புதல்வா, உசானா உசானா உசானா.